அதிகாலை 5 மணி அளவில் பாதி வறண்ட காட்டுப்பகுதியின் நடைபாதை வழியாக ஒருவன் சிறிய மொபைல் போனில் டார்ச் அடித்தபடி, இந்த மார்கழி மாசம் என்ன குளிருது, விடிய கத்தால எழுந்து வேலைக்கு போறதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு என்று ஒரு சிறிய வீடியை பிடித்து புகைத்து கொண்டே புலம்பியபடி வந்து கொண்டிருக்க, சட்டென்று அவனுடைய சிறிய மொபைல் போனின் காலர் டோன் அடிக்க, அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்தவனாக மொபைல் போனை அட்டன் செய்து காதில் வைத்தபடி ஹலோ என்றதும், யோ முத்தையா, எங்கயா இருக்க? மணி 5 மணிக்கு மேல ஆக போகுது. இன்னும் 1/4 மணி நேரத்துல பஸ் வந்துடும். உன்னாலதான் எப்போ அந்த மேஸ்திரி என்ன பிடிச்சி திட்டுறான். 8 மணிக்குள்ள போய் சேர வேணாமா? சீக்கிரமா வாயா என்று கூற, இரியா வரேன், சீக்கிரமா வான்னா பறந்தா வர முடியும். இந்த காட்டை தாண்டி தானே வர முடியும். சும்மா போன் அடிச்சு உயிரை வாங்காத, போன வை என்றபடி கோபத்துடன் கட் செய்தான் முத்தையா. 5 மணி ஆகியிருந்த போதிலும் பனிமூட்டத்தின் காரணமாக இருட்டாகவே இருந்தது. பாதை சரியாக புலப்படவில்லை. முத்தையா, இந்த போன் கருமம் வேற, யாராவது போன் பண்ணா டார்ச் ஆஃப் ஆயிடும் என்று தன்னுடைய மொபைலை தட்டியபடி பட்டனை அழுத்தி கொண்டிருக்க டார்ச் ஆன் ஆகியது. மொபைல் போனை பிடித்தபடி பாதையின் ஓரமாக சென்று சிறுநீர் கழிக்க முற்பட ஏதோ வித்தியாசமாக ஒரு வாடையை உணர்ந்தவனாக மூக்கையும் வாயையும் பொத்தியபடி, முத்தையா, என்ன இப்படி நாருது, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்று மொபைல் போனின் டார்ச்சை சிறிதாக மேலே உயர்த்தி அந்த வறண்ட காட்டில் அடிக்க, பனிமூட்டத்தின் நடுவே சிறிய டார்ச்சின் வெளிச்சம் ஊடுருவிச் செல்ல, மங்கிய வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் ஒரு உருவம் கிடப்பது போன்று தெரிந்தது. முத்தையாவின் இதயம் குளிராலும் பயத்தாலும் நடுக்கத்தில் படபடக்க, அவன் நடுங்கியபடி நடைபாதையை விட்டு அந்த வறண்ட காட்டிற்குள்ளே மெதுவாக நடந்து கொண்டு நெருங்க அந்த வாடை அதிகமாக வீச, ஒரு பிணம் மேல் தோல் மட்டும் எரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதை பார்த்ததும் முத்தையா பயத்தில் விழுந்து அலறியபடி வேகமாக ஓடி வந்து நடைபாதையை அடைந்ததும் நடுக்கத்துடன் மொபைல் போனை எடுத்து 100 என்ற நம்பரை அழுத்தியபடி காதில் வைக்க, ஹலோ, சென்னை சிட்டி கண்ட்ரோல் ரூம் ஓவர். முத்தையா படபடப்புடன், ஹலோ சார், இங்க காட்டுமேட்டு காட்டுல ஒரு பாடி கிடக்கு சார், எரிஞ்ச நிலையில என்று கூற, ஓகே, உடனே நான் எந்த டிவிஷன் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அங்கேயே இருங்க, சீக்கிரமே எங்க ஆளுங்க வருவாங்க. நேரம் விடியற்காலை 5:30 மணி. R2 போலீஸ் ஸ்டேஷன், மகாபலிபுரம். எல்லோரும் பாதி தூக்கத்தில் இருக்கையில் அமர்ந்திருக்க, ட்ரிங் ட்ரிங் என்றபடி லேண்ட்லைனில் இருந்து அழைப்பு வருகிறது. ஹலோ, R2 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். மகாபலிபுரம் காத்துமேட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுல ஏதோ ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலையில இருக்காமா. உடனே அங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். ஓகே சார் என்று போனை வைத்தபடி சேகர் தன்னுடைய மொபைல் போனை எடுத்து ஜோசப் என்று சேவ் செய்யப்பட்டிருந்த நம்பரை எடுத்து அழைக்க, அருகில் இருந்த மற்றொரு கான்ஸ்டபிள் சேகரிடம் வந்து, என்னையா சேகர், யாருக்கு ஃபோன் பண்ற, என்னாச்சு, கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா ஃபோனு? சேகர் சலித்து கொண்டே, ஆமாயா, மகாபலிபுரம் காத்துமேடு பக்கத்துல ஏதோ ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலையில கிடக்காமா. அதை பார்த்த யாரோ கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஜோசப் சாருக்கு வேற ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, நான் ஸ்பாட்டுக்கு போறேன், அவங்க வந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, ஜோசப் சார் நைட் ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு, மொபைல் வண்டியில இருக்கும், நான் வந்தா சொல்லிடுறேன், நீ சீக்கிரமா போ என்று அந்த கான்ஸ்டபிள் கூற, கான்ஸ்டபிள் சேகர் ஹெல்மெட் அணிந்தபடி தன்னுடைய ஸ்ப்ளெண்டர் பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார். அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பெண் அவளுடைய ஆடைகளெல்லாம் கிழிந்த நிலையில் வேகமாக தலைகால் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்க, பின்னால் இருவர் அவளை வெறிகொண்டு துரத்தி கொண்டிருக்க, அவள் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ என்று கத்தியபடி ஓரிடத்தில் கீழே விழ, வேகமாக துரத்தி வந்ததில் ஒருவன் அவளுடைய தலைமுடியை பிடித்து தூக்கியபடி அவளுடைய கழுத்தில் கை வைத்து அவள் அணிந்திருந்த சுடிதாரை மேலும் நன்றாக கிழிக்க, அவள் அவனை தள்ளிவிட்டபடி வேகமாகச் சென்று மூச்சிறைத்தபடி ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து வாயை பொத்தியபடி அமர்ந்து கொண்டாள். ஒரு சில நிமிடங்கள் சென்றதும் அவளை துரத்தி வந்தவர்களை காணவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தபடி தனக்குத்தானே தைரியம் வரவழைத்து கொண்டு மெதுவாக அந்த மரத்தை விட்டு வெளியே வர
ஒரு வித்தியாசமான முகமூடி அணிந்தபடி ஒரு உருவம் வேகமாக அவளை நெருங்கி பயமுறுத்தியது. ஏய் மது, ஏய் நீ தப்பிக்கவே முடியாது என்று அந்த குரலை கேட்டபடி அலறி அடித்து கொண்டு எழுந்தாள் மது. என்னடி இப்படி அலற? என்ன மறுபடியும் கெட்ட கனவா? உன்னை போய் போலீஸாக்கி பார்க்கணும்னு நினைச்சாரு பாரு உங்க அப்பா, பயந்தாங்கோலி. உனக்கு இன்னைக்கு தான் ஜாயினிங்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்க. உங்க அப்பாவை பாரு, காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பு. அப்புறம் யாரோ சரத்தாமா R2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்றேன்னு சொன்னாரு. ஏதோ கேஸ் விஷயமா வெளியே போகணும், உன்னைய சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. இப்படி பயந்து நடுங்கிட்டு எப்படித்தான் நீ எல்லாம் போய் போலீஸ் வேலை பார்க்க போறேன்னு தெரியல என்று தனக்குத்தானே பேசியபடி சென்றாள் மதுவின் அம்மா. மது கண்களை துடைத்தபடி துணிகள் இருக்கும் கபோர்டை பார்க்க அவளுடைய கிழிந்த சுடிதார் தொங்கிக் கொண்டிருந்தது. மகாபலிபுரத்தை ஒட்டிய பைபாஸ் சாலையில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து கொண்டிருக்க உள்ளே கான்ஸ்டபிள் ஜோசப், ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா மற்றும் டிரைவர் ரமேஷ் இவர்கள் மூவரும் அமர்ந்திருக்க கொட்டாவி விட்டுக்கொண்டே சோம்பல் முறித்தபடி ஜோசப், ஏம்மா நிஷா, நம்ம திலகா மேடம் பழைய திவ்யா கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்களே, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அவங்க காலையில சீக்கிரமாவே 8 மணிக்குள்ள ஐஜியை போய் பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்று கேட்க, அதெல்லாம் நேத்தே எடுத்து வச்சாச்சண்ணே என்று பதில் வந்தது நிஷாவிடமிருந்து. வண்டி ஓட்டி கொண்டிருந்த டிரைவர் ரமேஷ் கான்ஸ்டபிள் ஜோசப்பை பார்த்து, ஜோசப் சார், உங்க போனுக்கு சேகர் கால் பண்ணியிருந்தாரு, நீங்க தான் மொபைலை வண்டியிலே வச்சுட்டு போயிட்டீங்க என்று கூற வேகமாக தன்னுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்த ஜோசப், ஆமா சேகர் எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான் என்றபடி சேகரின் நம்பருக்கு அழைக்க, ஹலோ ஜோசப் சார், சீக்கிரமா கிளம்பி மகாபலிபுரம் காட்டுமேட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு வாங்க. நான் லொகேஷன் அனுப்புறேன். இங்க ஒரு பாடி எரிஞ்ச நிலையில கிடக்கு, ஆனா பொண்ணான்னு சரியா கண்டுபிடிக்க முடியல என்று நிறுத்தாமல் கூறி முடிக்க, ஓஹோ, அதை சொல்ல தான் எனக்கு கால் பண்ணியா? சரி, நீ ஸ்பாட்டில் தானே இருக்க, க்ரௌடை கிளியர் பண்ணு. டெட் பாடி பக்கத்தில் யாரையும் போக விடாத. நான் உடனே திலகா மேடமுக்கு கால் பண்ணுறேன். நீ அங்கேயே இரு, நாங்கள் சீக்கிரமாக ஸ்பாட்டுக்கு வரோம். அதற்குள்ளாக நிஷாவின் போனிலிருந்து எஸ்ஐ திலகா கால் செய்ய, ஜோசப் அண்ணே, திலகா மேடம் தான். எஸ்ஐ திலகா, ஹலோ மேடம். நிஷா, மேடம், சேகர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. மகாபலிபுரம் காத்துமேட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலையில கிடக்குதாமா. அவர் ஸ்பாட்ல தான் இருக்காரு. எஸ்ஐ திலகா, என்ன நிஷாக்கா, எப்போ நடந்தது? சாதாரணமா சொல்றீங்க, ஏன் எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல என்று கோபப்பட, ஐயோ மேடம், எங்களுக்கே இப்பதான் சேகர் கால் பண்ணி சொன்னாரு என்று நிஷா பதில் கூற, எஸ்ஐ திலகா, ஓகே, நான் ஐஜி ஆஃபீஸில் இருக்கேன், உடனே ஸ்டேஷனுக்கு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்கள ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்கள். அப்புறம் அந்த புதுசாக ஜாயின் பண்ணுற பொண்ணையும் அப்புறம் சரத் இவங்க எல்லாரையும் ரெடியாக இருக்க சொல்லுங்கள். நிஷா, ஓகே மேடம். அப்புறம் திவ்யாவோட ஃபைல்ஸ் எல்லாம் என்று கூற வர, ஓகே, அதை பற்றி நான் அப்புறம் ஐஜி கிட்ட பேசிக்கிறேன். சேகர் அங்கே தனியாக தானே இருக்காரு, நிறைய க்ரௌடு கூடி இருக்கும். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் 2 கான்ஸ்டபிளை அனுப்பி வைங்க, நான் வரும்போது அங்கே க்ரௌட் இருக்கக்கூடாது என்றபடி திலகா அழைப்பை துண்டித்தாள். அதற்குள்ளாக R2 போலீஸ் ஸ்டேஷனை போலீஸ் ஜீப் வந்தடைந்தது. ரமேஷ் அண்ணன், ஜீப்பை திருப்பி நிறுத்துங்க, உடனே ஸ்பாட்டுக்கு போகணும் என்று கூறியபடி நிஷா வண்டியை விட்டு இறங்க ஜோசப்பும் கீழே இறங்கினார். கேளுங்க கொலை ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. Download the app now.